மாபெரும் சபையின் மகத்தான உள்ளங்களை வணங்கி மகிழ்கிறேன். செந்தமிழே உயிரை நறுந்தேனே, செயலினை சொல்லினை உனக்களித்தேனே. ஆங்கிலத்தை கற்கையிலும் மயில்மொழியை கற்கையிலும் எந்த நாளும் திங்கணியாம் திருக்குறளை தென்னாட்டின் பொன்னேட்டை உயர்வாய்க் கொள்வோம். பாயிரம் முதல் கற்பியல் வரை என சாத்வீக வாழ்க்கை முறையை பட்டியலிட்டுக் கொடுத்த செந்தமிழ் வெட்டி எடுத்த சேதாரமில்லா கட்டி தங்கம் திருவள்ளுவர். பொய்யா மொழி புலவா உலக திருமறை கண்ட நாயகனே, உன் பாதம் நினைந்து பணிந்து வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. மயக்கம் என்பது மாத்திரையா, மரணம் என்பது யாத்திரையா? விளக்கு இருந்தும் இருட்டறையா, விடிந்த விண்ணும் நித்திரையா? வரம்பு கடந்து நரம்பு தளர்ந்து வயதை தொலைத்து வாழ்வதா? இந்த உலகம் உன்னை அழைக்கிறது, அட இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. வயதை தொலைத்த பின்னும் வாழ்க்கை இருக்கிறது என்று அழைத்த கவிஞன் இன்ற இளைய சமுதாயத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பான் என்பதனை நிரூபிக்க உன்னால் முடியும் என்ற கருத்தின் மூலம் வலியுறுத்த வந்திருக்கிறேன். எதை பார்க்கிறோமோ அதையே பெறுகிறோம், எதை எண்ணுகிறோமோ அதையே அடைகிறோம். As you think you get it, as you visualize you get it. ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது நம்பிக்கையாய் மாறுகிறது. அந்த நம்பிக்கை வலுப்பெற்று உண்மை நிலை அடைகிறது. இதுதான் நம்பிக்கை விதி. That is the law of belief. இப்படி ஒரு கோட்பாட்டை நமக்குள் நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். முயற்சியின்றி முடங்கி கிடப்பதை விட முயற்சியில் விழுந்து வார் வெற்றியின் சுச்சமம் உன் விழிகளிலே தெரியும். முயற்சி செய், அதற்கான பயிற்சி செய். முடியாது என்ற வார்த்தையை உச்சரிக்கவே உன்னால் முடியாது. மன்னிப்பு கேட்கையில் புனிதமாகிறோம், மன்னிப்பு வழங்கையில் மேன்மை அடைகிறோம், மற்றவர்களை மதிக்கையில் மதிக்கப்படுகிறோம், மனதில் முடியும் என்ற எண்ணங்களை உயர்த்தும் போது வலிமை அடைகிறோம். உள்ளத்தில் முடியும் என்று உயர்வாய் நோக்கு, இந்த உலகம் உன்னை உற்று நோக்கும். சிகரங்களை குனிந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், இந்த உலகம் உங்களை நிமிர்ந்து பார்க்கும். Negative thinking is the cause of many physical and mental disorders. முடியாது என்ற எதிர்மறையான எண்ணங்களை விடுத்து முடியும் என்ற உயரிய எண்ணங்களை எண்ணி 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 ஏற்றம் பெறுவோம். அவரவர் விருப்பப்படி அனைவருக்கும் உரிமை உண்டு. கோயில்களில் கும்பிடலாம், தேவாலயங்களில் தியானிக்கலாம், மசூதிகளில் தொழலாம். ஆனால் எவரது விருப்பப்படியும் எவருக்கும் உரிமை இல்லை மத வெறி வாளால் மற்றவரை கொள்வதற்கு. இந்துவே திரண்டு வா என்றோ, இஸ்லாமியனே எழுந்து வா என்றோ, கிறிஸ்துவனே கிளம்பி வா என்றோ எழுப்பாதிர் முழக்கம். மனிதனே மனிதனே இணைந்து வா என்று முழங்கி மத வெறியை தகர்த்து மனிதநேயத்தை வளர்ப்போம். முடியும், நம்மால் முடியும். கண்களில் இருந்தே காட்சிகள் தோன்றும், இந்த பள்ளி களங்கள் இருந்தே நாளைய தேசம் தோன்றும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. சளைக்காத மனம் வேண்டும் என்றார் டாக்டர் உதயமூர்த்தி. மலை குலைந்தாலும் நிலை குலையாத மனம் வேண்டும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். ஆக மனம் என்று ஒன்று உயரிய எண்ணங்களுடன் செயல்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எண்ணத்தில் உயர்ந்து எண்ணியதை அடைந்து விண்வெளியை தொட்டு பார்த்து 70 வயது இளைஞன் டாக்டர் APJ அப்துல் கலாம். தட்டுங்கள் கரங்களை, தட்டுங்கள் கரங்களை, இந்த வானம் அதிரட்டும். அண்ணாந்து பாருங்கள், ஆகாயம் தெரியும். ஆழ்ந்து பாருங்கள், அதற்கு மேலும் தெரியும். ஆராய்ந்து பாருங்கள், அப்துல் கலாம் தெரிவார். இந்த வரிசையிலே 2007ஆம் ஆண்டை தனது நூற்றாண்டாக கொண்டாடும் பஞ்சாப் சிங்கம், விவேகமிக்க வீரன் பகத்சிங்கை பற்றி நினைவு கூறும் வகையில் ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சியிலிருந்து இந்த தேசத்தை விடுவிக்க பல போராட்டங்களை நடத்தி இறுதியாக புரட்சி வாழ்க ஏகாதிபத்திய மொழிக என்ற டெல்லி சட்டமன்றத்திலே 2 குண்டுகளை வீசினார். வீசிவிட்டு ஓடவில்லை. அஞ்சாத பகத்சிங் அங்கே நின்றார். ஆங்கிலேய ஆதிக்கம் அவரை கைது செய்து சிறையில் தள்ளியது. ஒவ்வொரு முறை நீதிமன்றம் கொண்டு செல்லும் போதும் இந்த புரட்சி குரல் உலகை புரட்டியது. புரட்சி வாழ்க, புரட்சி வாழ்க என்று. தீர்ப்பு வருகிறது, ஒருதலை பட்சமாக தூக்கு தண்டனை என்று. பகத்சிங்கின் கலங்காத மனமும் கலங்குகிறது. மரணம் தந்த பயமோ எண்ணுகிறது ஆங்கிலேய கூட்டம். மலர் போல் மரணத்தை மார்பில் தாங்குபவன் இந்தியன். என்னை
மீது ஓட வேண்டும் சொன்னானே. 1931 மார்ச் 23 இரவு 7:30 மணிக்கு யாரும் அறியாமல் தூக்கிடப்படுகிறது புரட்சியை தூக்கிவிட்ட பஞ்சாப் சிங்கம். அறியாத உறவுகள் வீரனின் முகம் காண காத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் காண முடிந்தது எல்லாம் பஞ்சாப் சிங்கம் தூக்கிடப்பட்டான். அவனது சிதை சாம்பல் சட்லஜ் நதிக்கரையில் கரைக்கப்பட்டு விட்டது என்ற வாசகங்களை ஏந்திய போஸ்டர்களை மட்டும்தான். வீரனை வீழ்த்தி விட்டோம் என்று அவர்கள் எண்ணினாலும் நாம் விழித்து விட்டோம் என்பதனை அறியவில்லை அந்த பரங்கியர் கூட்டம். 24 ஆண்டுகளுக்குள் அனுப்பிவிட்டார்கள் ஈடு இணையில்லா சிங்கத்தை, இந்த மண் கண்டெடுத்த தங்கத்தை. நெஞ்சுரம் நிறைந்தவனே, நேசமிகு இந்தியனே, நீ இருந்த புரட்சி வேகம் என் நாடி நரம்புகளில் ஓடி உறவாடிக் கொண்டிருக்கிறது. வெல்லாமல் விடுவோமா? வெற்றுதனை அல்லாமல் விடுவோமா? விட்டதை பிடிக்காமல் விடுவோமா? நீ தொட்டதை முடிக்காமல் விடுவோமா? வீரம் என்ற சொல்லை விரல் நுனியில் வைத்து விளையாடி பார்த்த வித்தகனே, இந்தியனாய் இருப்பாய், எழுந்துவிட நீ நெருப்பாய், இருந்தது போதும் செருப்பாய் என்று எங்களின் இதயங்களை இடித்து எழுப்பி இருக்கிறாய். விளைவு இன்றைய எமது சாதனைகள். அறிவியலில் சாதனை, ஆதவனில் சாதனை, ஆகாயத்தில் சாதனை, ஆழ்கடலில் சாதனை, இருட்டில் சாதனை, இன்சாட்டில் சாதனை, இமெயிலில் சாதனை, ஈடற்ற சாதனை, உலகெங்கும் சாதனை, உள்ளங்கையில் சாதனை, ஊருதோறும் சாதனை, ஊனமற்றோர் சாதனை, எண்ணில் சாதனை, எழுத்தில் சாதனை, எட்டில் சாதனை, ஏர்லைனில் சாதனை, ஐநாவில் சாதனை, ஒளிவொலியில் சாதனை, வீசும் காற்றில் சாதனை, விளையாட்டில் சாதனை, மண்ணடியில் சாதனை என அனைத்திலும் சாதனை படைத்திருக்கிறோம். இன்னும் சாதனை படைக்க இருக்கிறோம். முடியும், நம்மால் முடியும். தமிழாலே தான் பாடி தனி வார்த்தை தான் தேடி 1 கோடி வாழ்த்துதனை தொடுக்கின்றேன் உயிரே உங்கள் உளம் நாடி. வாய்ப்புக்கு நன்றி கூறி தமிழின் வாய்மைக்கு தலை வணங்கி உரை முடித்து விடைபெறுகிறேன். ஜெய். இது மாதிரி ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு தமிழுக்கு நான் நினைக்கிறேம்மா. நிச்சயமா இது மாதிரி ஒரு குழந்தை நம்ம ஸ்கூல்ல படிக்க எனக்கே தெரியாது. நீ பேச்ச பார்த்ததுதான் தெரியுது. அதுக்காக இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க. நம்ம மேனேஜ்மெண்ட் சார்பாக என்ன செய்யலாம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா இந்த மேடையில் அடைஞ்சிச்சாரு. இந்த குழந்தையோட 12th ஸ்டாண்டர்ட் படித்த ஃபீஸ் அத்தனையுமே ஒரு வருஷம் ஃபீஸ் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுறோம்.